என்னன்னா எங்கள் அப்பா வந்திருக்காங்க. எங்கே போயிட்டு வந்திருக்காங்கன்னா அயோத்தி ராமர் கோயிலுக்கும் காசிக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. தாத்தா ஒரு ஹாய். ஹாய். மாமா காசி போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க காலில் வந்து நாங்கள் ஆசி வாங்குதோம். இது பெரிய பாக்கியம். இந்த இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே இந்த ஆசீர்வாதம் அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதம் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் உண்டு. இது ஒரு பெரிய பாக்கியம். இது வந்து நம்ம கிடைக்கவே இல்லையோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவே ஒரு பெரிய இதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. நேரம் வர முடியாதவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. எல்லா மக்களும் நல்லா இருக்கிறதுக்காண்டி நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மாமா அதை பற்றி அவர் தெரிஞ்ச சொல்லுவாங்க. இது ராமர், அது சிவன். என்ன தனித்தனியாக காமிக்க? இது வந்து காசி உள்ள சிவன் போட்டோ, காசி விஸ்வநாதர். இது வந்து அயோத்தி ராமர். இது வந்து காசி தீர்த்தம். அது வந்து எல்லாம் இந்த பெருசு பெருசாலாம் இருக்கும். ஆனா நம்ம இது மைனூட்டா சின்னது போதும். இந்த தீர்த்தத்தை நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு துளி விட்டு தண்ணி ஊத்தினாலே அது காசி தீர்த்தத்துக்கு சமம். ஓகே, இது பிரசாதம், கிடைச்ச பிரசாதம். ஓகே, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். காசிக்கு புனித பயணமாக காசிக்கும் அயோத்தி ராமர் கோவிலுக்கும் சென்று வந்தேன். இது ஒரு நான் பெற்ற இந்த பக்தியுடைய புண்ணியம் எல்லா மக்களுக்கும் சேர வேண்டி எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று வாழ்க என வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் இறைவனை வணங்கி பயணத்தை நிறைவு செய்து போது ஆசீர்வாதம் தருகிறேன். ஓகே, எப்படி இருந்துச்சு அயோத்தி ராமர் கோவில்? அயோத்தி ராமர் கோவில் வந்து மிகச் சிறப்பாக உள்ளது. சரசு நதி கரையில் ஏற்கனவே அமைந்துள்ள இடங்களெல்லாம் ஒரு இது சொல்லுவாங்களே, அந்த பிருந்தாவனத்தை நேரில் கண்ட இது மாதிரி நதிக்கரையோரம் அவ்வளோ அழகிய வேலைப்பாடுகளும் நந்தவனமும் மாட மாளிகைகளும் கௌரவமும் இருக்காங்க. புதிதாக கட்டிய ராமர் சத்துருவமாக காட்சியளிக்கிறார். அதேபோல் காசி விஸ்வநாதர் கோயிலிலும் காசி விஸ்வநாதர் கோவிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புண்ணிய ஸ்தலம். எப்படி இஸ்லாமியர்களுக்கு மக்கா மதினாவோ, எப்படி கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் புனித ஸ்தலமோ, அதுபோல் இந்துக்களாகிய நமக்கும் காசி வந்து எல்லா இந்துக்களும் போய் வந்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு இடமாகும். எனக்கு இந்த பிறவியில் எனக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம். இந்த பலன் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டியது. ஓகே, இப்போ வந்து எல்லா பிரசாதம் கொடுத்தாங்க. எல்லாம் நான் ஃபோட்டோ எல்லாம் விபூதி அந்த இதெல்லாம் வச்சுட்டேன். இது வந்து அன்னபூரணி, அங்கே உள்ள அன்னபூரணி சிலை. ஆக்சுவலி என்கிட்ட 2 இருக்குது. இப்போது இது 3ஆவதாக வந்திருக்கு. என்ன வந்து அன்னபூரணி வந்துக்கிட்டே இருக்கா. எப்படின்னா இதே மாதிரி தான். அதேமாரி ஒரு அப்பா, ஒரு பெரியப்பா ஒருத்தவங்க போயிட்டு இருந்தாங்க, ஒரு மாமா ஒருத்தவங்க போயிருந்தாங்க. இப்போ எங்கள் அப்பா போயிட்டு வந்துருக்காங்க. இதோட 3ஆவது அன்னபூரணி ஆச்சு. அப்புறம் அங்கே உள்ள கயிறு எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாம் வாங்கி உள்ள வச்சாச்சு. சரி, அங்கே காசி இருக்கு. அதே போல் எல்லாம் நல்ல முறையாக நல்லா தரிசனம் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ நாங்கள் ஃபோனில் கேட்டுக்கிட்டோம். நம்மளும் போவோம். அந்த வயசு வரட்டும். வயசு வரையில் நம்மளும் அந்த ஏஜுக்கு அப்புறம் நம்மளும் அங்கே போயிட்டு வருவோம். இதே மாதிரி சில நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சில அமௌண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. இதேமாதிரி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, ஆதரவு கொடுத்துட்டே இருங்க.